Good morning, bro. Good morning to all. So, TNEV சர்க்யூட் தியரியில இன்னைக்கு வந்து டூ போர்ட் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், சரிங்களா? ஸோ டூ போர்ட் நெட்வொர்க். ஸோ டூ போர்ட் நெட்வொர்க்ல இசட் பஸ் அண்ட் ஒய் பஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது? ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் பஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், சரிங்களா? எப்படி இசட் பஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? இப்போ டி நெட்வொர்க் கொடுத்துருக்கலாம், இல்லை பை நெட்வொர்க் கொடுத்துருக்கலாம், இல்லை அதர் தேன் திஸ் டூ நெட்வொர்க் எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன பேராமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, இசட் பஸ்ஸா இல்லை ஒய் பஸ்ஸா அப்படின்ட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிஎன்இபியில் சர்க்யூட் தியரியில. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 1 மார்க் இது வரும் டூ போர்ட் நெட்வொர்க், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இசட் பேராமீட்டர். ஸோ இசட் பேராமீட்டர், ஸோ இசட் பேராமீட்டர்னு கேட்கலாம், சரிங்களா? இசட் பேராமீட்டருக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர், ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர் ஆர் இம்பிடன்ஸ் பேராமீட்டர், இம்பிடன்ஸ் பேராமீட்டர். ஏன் இதுக்கு இன்னொரு நேம் ஓப்பன் சர்க்யூட்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அந்த பேராமீட்டர் தான் மேக்ஸிமம். இப்ப இசட் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இசட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? அப்ப இசட் வந்துட்டு எதுல மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்டான்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வி ஈக்குவல் டு ஓம்ஸ் லா, வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ இன்ட்டு எக்ஸ், இல்லைன்னா ஐ இன்ட்டு இசட். ஏன்னா எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண இது எல்லாத்தோட யூனிட்டுமே ஓம் தான், ஆர், எக்ஸ், இசட், சரிங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும், இல்லை ஒரு ரியாக்டன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஒரு இம்பிடன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆனாலும் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ட்ராப்னா எடுத்துக்கும், சரிங்களா? ரைட். ஸோ அப்ப இசட் நம்ம என்ன பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறோமோ ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அது வந்துட்டு மேக்ஸிமம் அப்படின்னு பார்ப்போம். இசட் தான் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இது எப்படி நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம்? ஸோ வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இசட். அப்ப இசட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இசட் ஈக்குவல் டு வி டிவைட் பை ஐ. அப்ப இசட் மேக்ஸிமம் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இது மேக்ஸிமமா நம்மளுக்கு தெரிஞ்சது. மேக்ஸிமம் மினிமம்ங்கிறது, மினிமம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஜீரோ வேல்யூ மினிமம் அப்படின்னா. மேக்ஸிமம்னா நம்ம ஜென்ரலா என்ன எடுக்கணும், இன்ஃபினிட்டி, கரெக்டுங்களா? ரைட். அப்ப இது மேக்ஸிமம் அப்படின்னா இது என்னவா இருக்கும் உங்களுக்கு, இது இன்ஃபினிட்டினா இது என்னவா இருக்கும், எனிதிங் டிவைட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி, இது ஜீரோவா இருக்கும், கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்ப உங்களுக்கு என்னது, கரண்ட் ஜீரோன்னு வருது. இந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கரண்டோட வேல்யூ ஜீரோ. கரண்ட் எதுல ஜீரோவா இருக்கும், ஓப்பன் சர்க்யூட், சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர், ரெண்டு டெர்மினல் ஓப்பனா இருக்குன்னு வச்சுங்க, இது கரண்ட் வந்துட்டு ஜீரோ, கரெக்டுங்களா? ரைட். அதான் சொல்றாங்க. அப்ப இசட் பேராமீட்டருக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் சர்க்யூட்ல இதுலயே டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிடுச்சு, இசட் பேராமீட்டர். இசட் பேராமீட்டர்னா என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்ப இசட் பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர் வச்சுதான் நம்ம இசட் பேராமீட்டர் கண்டுபிடிக்கும், சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஓப்பன் சர்க்யூட்லாம் பண்றீங்களா, அதுல ரைட். அப்போ ஓப்பன் சர்க்யூட்ல என்ன மேக்ஸிமமா இருக்கும், வோல்டேஜா கரண்டா? ஸோ ஒரு லைன் போயிட்டு இருக்கு, டூ லைன் இப்படி போயிட்டு இருக்கு, சப்ளை கொடுக்குறீங்க, சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோடு ஏதோ ஒரு லோடு போடுறீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர் நீங்க கனெக்ட் பண்றீங்க, இந்த இடத்துல ஒரு அம்மீட்டரும் போடுறீங்க, ஓகேங்களா? இது சப்ளை, இது லோடு, ரைட். இப்ப நீங்க செக் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பன் சர்க்யூட்னா இப்ப இந்த லோடை நான் ஓப்பன் பண்ணிடுறேன், சரிங்களா? இப்போ ஒரு லோடு இப்படி இருக்கு, சப்ளை கொடுக்குறோம், ஃபேஸ் நியூட்ரல், இந்த இடத்துல லோடு இருந்தது, அந்த லோடை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, சரிங்களா, சர்க்யூட் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுமா? இப்படி போயிட்டு இந்த லோடை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், இங்க இருக்கிற லோடை, சரிங்களா? லோடை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? லோடை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இது என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். அப்போ ஓப்பன் சர்க்யூட்ல உங்களுக்கு என்ன ஆகும், கரண்ட் என்னது, ஜீரோ. அப்போ கரண்ட் ஜீரோ, அப்போ வோல்டேஜ் வோல்ட் மீட்டர்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன வோல்டேஜ் இருக்கோ அப்படியே இங்க ரீட் ஆகும். ஏன்னா இங்க எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை, ட்ராப் ஆகாது. இப்போ இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ இங்க அப்படியே காமிங்க, ஏன்னா இது பேரல்ல வோல்டேஜ் சேம், சரிங்களா? ரைட். கரண்ட் என்னது, ஜீரோ, ரைட். அப்போ ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர்ல என்ன மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ், சரிங்களா?
மினிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா கரண்ட். நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் தான் கன்சிடர் பண்ணுவோம். இசட் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது மேக்ஸிமம். அப்ப இசட் மேக்ஸ் கண்டுபிடிக்கும். ரைட். அப்ப ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லிச்சு. இசட் பேராமீட்டர் இஸ் யூஸ் Z parameter can be find from open circuit parameter. Open circuit வந்துட்டு மேக்ஸிமம் தான் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓப்பன் சர்க்யூட்ல என்ன மேக்ஸிமம் வோல்டேஜ். அப்ப Z பேராமீட்டர்ல நம்ம Z பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, அதுல நம்ம Z பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது Z பேராமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரிங்களா, ஃப்ரம் என்ன சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட் என்னது வோல்டேஜ். சரிங்களா, அப்போ ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல என்னென்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஜென்ரலா 2 போர்ட் நெட்வொர்க் தான் இது. 2 போர்ட்னா என்னது, 2 போர்ட்ஸ் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். 2 போர்ட்னா ஸோ 2 டெர்மினல்ஸ் இருக்கும். சரிங்களா, ரைட். அப்ப உங்களுக்கு என்னது, ஸோ 2 போர்ட்னா 2 டெர்மினல்ஸ் இருக்குன்னா ஒன்னு V1 வச்சுக்கோங்க, இன்னொன்னு V2. ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்ல வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்னு V1 இன்னொன்னு V2. கரெக்டுங்களா? ரைட். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், Z பேராமீட்டர். ஸோ அப்ப மேட்ரிக்ஸ் இப்போ 2x2 V1 V2 இருக்குங்களா, அப்ப இது என்ன வரும் உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ். இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்க என்ன வரும், மேட்ரிக்ஸ் கூட போனோம் டைரக்டாவே நினைக்கிறேன். சரிங்களா, இது V1, அடுத்த ஈக்குவேஷன் V2. V1 கண்டுபிடிக்க போறேன், V2 கண்டுபிடிக்க போறேன். இது சென்டிங் எண்ட் வச்சுங்க, இது ரிசீவிங் எண்ட் வச்சுங்க. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ரைட். இதை V1 வச்சுங்க, இது வந்துட்டு V2 வச்சு. ஓகேவா, சென்டிங் எண்ட். இது டிரான்ஸ்மிஷன் லைனா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க் எதுனா இருக்கலாம். ஸோ இது V2 ரிசீவிங் எண்ட். ரைட். அப்ப V1 ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இங்க V1 V2 போட்டாச்சு. அப்ப 2x2 வருங்களா, அப்ப இங்க இருக்குது என்னது Z11. அடுத்தது இங்க Z12, இங்க என்ன இருக்கும் Z21, இங்க என்னது Z22. ஸோ இது மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா, நெட்வொர்க்ல. இங்க V1 V2 சென்டிங் இன் வோல்டேஜ், 1ன்னா சென்டிங் எண்ட், 2ன்னா ரிசீவிங் எண்ட். ஸோ அப்ப சென்டிங் இன் வோல்டேஜ் ரிசீவிங் இன் வோல்டேஜ் இங்க இருக்கு அப்படின்னா இங்க என்ன இருக்கும், அப்ப V1 V2 போட்டாச்சு. அப்ப V1னால என்ன கரண்ட் பாஸ் ஆகும், சர்க்யூட் க்ளோஸ்டு. இங்க பாருங்க, சர்க்யூட் க்ளோஸ்டு. இங்க அதே மாதிரி சர்க்யூட் க்ளோஸ்டு. அப்ப V1னால I1 கரண்ட் பாஸ் ஆகும், V2னால I2 கரண்ட் பாஸ் ஆகும். ரைட். அப்ப இங்க V1 இருக்குன்னா அடுத்தது V1னால என்ன கரண்ட் பாஸ் ஆகும், I1 பிளஸ் இங்க அடுத்தது இங்க பாருங்களா, V1 V2 I1 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ப இன்னும் என்ன பெண்டிங் I2. ஸோ அப்ப இங்க I2 இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க பொசிஷன் I1. சரிங்களா, I2. ஸோ இப்படிதான் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ரைட். இப்ப நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Z12 கேக்குறாங்க. சரிங்களா, ஸோ Z11 கேக்குறாங்க. Z11 கேக்குறாங்கன்னா நம்ம இந்த டேர்ம் என்ன பண்ணணும், 0 பண்ணணும். சரிங்களா, ரைட். அப்ப என்ன எழுதலாம், Z11 ஈக்குவல் டு, அப்ப இங்க என்ன எழுதலாம், I2 வந்துட்டு 0 போட்டீங்க அப்படின்னா செகண்டரி சைடு. சரிங்களா, செகண்டரி சைடு வந்துட்டு லோடு ஏதாவது கனெக்ட் ஆயிருதுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் என்னது 0. அப்ப 0 இன்டு எனிதிங் என்னது 0. இந்த டேர்ம் மைனஸ் ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப V1 ஈக்குவல் டு என்ன வரும், V1 ஈக்குவல் டு Z11 இன்டு I1. அப்ப Z11 ஈக்குவல் டு என்ன வரும், V1 டிவைட் பை I1. அட் என்ன 0 போடுறீங்களோ அது இங்க எழுதுறீங்க, அட் I2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா ஃபார் Z11. சரிங்களா, அது மாதிரி Z21 Z12 Z22 நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்களோ அந்த டேர்ம் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கு கரண்ட் வந்து 0. அப்ப இது வந்துட்டு அவுட்புட் கரண்ட் 0வா, இன்புட் கரண்ட் 0னா அவுட்புட் போர்ட் தான் 0. சரிங்களா, அப்ப அவுட்புட் போர்ட் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்டானா அவுட்புட் போர்ட் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் உங்களுக்கு. சரிங்களா, ரைட். அப்ப இது என்ன எழுதலாம் அப்படின்னா, இது நம்ம பாக்குறது என்ன டெஸ்ட், ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட். அப்ப ஓப்பன் சர்க்யூட். சரிங்களா, 1-1 அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் ஆனா இன்புட், 1-1 அப்படின்னா இன்புட், 2-2னா அவுட்புட் சைடு, 1-2னா டிரான்ஸ்பர், 1ல இருந்து 2க்கு டிரான்ஸ்பர் ஆகும், 2-1னா 2ல இருந்து 1க்கு டிரான்ஸ்பர் ஆகும், டிரான்ஸ்பர் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்னது ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ். சரிங்களா, ஓப்பன் சர்க்யூட். நிறைய டேர்ம்ஸ் நேம் வந்து எப்படின்னா கொடுக்கலாம், ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் ஆர் இன்புட் இம்பிடன்ஸ் சொல்லலாம், ஓப்பன் சர்க்யூட் இன்புட் இம்பிடன்ஸ் ஆர் டிரைவிங் பாயிண்ட் சொல்லலாம், ஓப்பன் சர்க்யூட் இன்புட் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ். ஸோ இப்படி சொல்லுவோம். கரெக்டுங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க Z12 சரிங்களா எல்லாத்துக்குமே நீங்க ஃபைண்ட் அவுட். அப்ப Z12 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், V1 ஈக்குவல் டு Z11 I1 பிளஸ் Z12 I2. இப்படி ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்றது Z12 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப Z12 ஈக்குவல் என்னது, ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் வந்துட்டு 0 ஆகும். சரிங்களா,
ரைட். I1 வந்துட்டு 0, இன்புட் போர்ட் வந்துட்டு கரண்ட் 0 ஆகும். ஸோ அப்போ Z12 ஈக்குவல் டு என்னது I1 டிவைட் பை V1 டிவைட் பை I2 அட் I1 ஈக்குவல் டு 0. I1 ஈக்குவல் டு 0னா சென்டிங் அண்ட் இன்புட் வந்துட்டு 0. சரிங்களா? ரைட். அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்பயுமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓப்பன் சர்க்யூட்டா ஷார்ட் சர்க்யூட்னா ஓப்பன் சர்க்யூட். சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ். சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் சரிங்களா? transfer impedance from எங்க இருக்குது 1 ல இருந்து 2. so 1 ல இருந்து 2, 1 ல இருந்து 2 போகுது. so இந்த சரிங்களா at I1 equal to 0. எப்படியா இந்த நேம் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. transfer impedance transfer ஆகுது 1 ல இருந்து 2. சரிங்களா? transfer impedance இந்த நேம் வச்சுங்க. ரைட். ஓகே. அதே மாதிரி Z21 Z22 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். சரிங்களா? ஜஸ்ட் நான் இந்த இது மட்டும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எப்படி வருதுன்னா நம்ம ஒரு ரிவிஷன் அவ்வளோ. ரைட். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒய் பேராமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒய் பேராமீட்டர். ஸோ அப்போ ஒய் பேராமீட்டர்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இசட் பேராமீட்டர் அதே மாதிரி Z22 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க. Z21 ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் நம்ம கிளாஸ்ல கான்செப்ட்ல எடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ ஒய் பேராமீட்டர்ல நெக்ஸ்ட் ஒய் பேராமீட்டர்ல நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ஸ் ஒய்னா அட்மிட்டன்ஸ். சரிங்களா? ஒய்னா அட்மிட்டன்ஸ். ஒய்னா அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா நேம்ல இருக்கு. ஒய் சிம்பிள் வந்துட்டு ஒய் அட்மிட் த கரண்ட். சரிங்களா? மீனிங் வந்துட்டு அட்மிட் த கரண்ட். இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு அப்படின்னா சரிங்களா, இங்க ஒரு லோடு இருக்குன்னு வச்சுங்க. இங்க ஒரு லோடு கனெக்ட் பண்ணி ரிசீவிங் எண்ட்ல ஒரு லோடு கனெக்ட் பண்ணி சென்டிங் எண்ட்ல சப்ளை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சரி, இது ஒரே லைன் இருக்குன்னா சென்டிங் அண்ட் கரண்ட் should be equal to ரிசீவிங் எண்ட் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா பிகாஸ் கெப்பாசிட்டி எஃபெக்ட் நெக்லெக்ட். இதே லாங் லைன் மீடியம் லைன்னா இங்க உங்களுக்கு பை மாடல் டி மாடல் வரும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மிட்டன்ஸ்னு இருக்குன்னா என்ன மீனிங் சொல்லியாச்சு? அட்மிட் த கரண்ட். டிரான்ஸ்மிஷன் லைன்ல எவ்வளவு கரண்ட் அட்மிட் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோடு இங்க இருக்கு அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த லோடை பொறுத்து தான் இங்க சப்ளைல இருந்து கரண்ட் எடுக்கும். கரெக்டுங்களா? ரைட். லோடு 0 அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 லைன் இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு 2 லைன் இருக்கு. சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறீங்க Vs. அதே மாதிரி IS இங்க போகுது. எப்ப லோடு இருக்கும்போது சர்க்யூட் க்ளோஸ்டு சர்க்யூட். அப்ப சப்ளை கொடுத்தீங்கன்னா சப்ளையும் கொடுக்குறீங்க, சர்க்யூட்டும் க்ளோஸ் ஆகுது. அப்ப சப்ளைனால கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப IS சென்டிங் அண்ட் கரண்ட் இங்க எதுவும் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னா IL தட் இஸ் லோட் கரண்ட். ரிசீவிங் எண்ட் கரண்ட், சென்டிங் எண்ட் கரண்ட், லோடு கரண்ட் எல்லாமே ஈக்குவல். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த லோடு வந்துட்டு இல்ல. சரிங்களா? இல்லைன்னா லோடு கம்மியா இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? லோடு கம்மியா இருக்கு. லோடு கம்மியாகுதுன்னு என்ன மீனிங்க? ஓப்பன் சர்க்யூட்னு கூட வச்சுக்கலாம். லோடு கம்மினா ஓப்பன் சர்க்யூட், லோடு டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், 0 லோடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கரண்ட் ஏதாவது எடுக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் ஏதாவது எடுக்குமானா சப்ளை வோல்டேஜ் கனெக்ட் ஆகி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப லோடு இல்லை அப்படின்னா இது என்ன சர்க்யூட்? ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்னா ரெண்டு கண்டிஷன். கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா 2 கண்டிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ளை வோல்டேஜ் இருக்கும். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் என்னன்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். அப்ப சப்ளை வோல்டேஜ் நீங்க கொடுக்குறீங்க, பட் சர்க்யூட் என்ன ஆகல, க்ளோஸ் ஆகல. அப்ப கரண்ட் இங்க சென்டிங் அண்ட் கரண்ட் இங்க போகுமானா 0. ரிசீவிங் கரண்ட், லோட் எல்லாமே 0 தான். கரண்ட் ஃப்ளோ ஆகாது ஓப்பன் சர்க்யூட். சரிங்களா? அப்ப லோடு நான் கம்மி பண்றேன்னா கம்மியான கரண்ட், லோடே இல்லைன்னா 0 கரண்ட். லோடு கம்மியா கொடுத்தோம்னா கரண்ட் கம்மியா சப்ளைல எங்க இருந்து எடுக்குது? இந்த லோடுக்கு எங்க கரண்ட் எடுக்குன்னா சப்ளை எங்க கரண்டா இருக்கு அங்க இருந்து தானே எடுக்குது. இந்த வோல்டேஜ்னால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இங்க வருது. அப்ப இங்க லோடே இல்லைன்னா கரண்டே இல்லை. லோடு கம்மியா இருக்குன்னா சப்ளைல இருந்து கரண்ட் கம்மியா எடுக்கும். லோடு அதிகமாகுதுன்னா கரண்ட் அதிகமா எடுக்கும். அப்ப அந்த லோடு வந்து லோட் கரண்ட் வந்துட்டு எங்க இருந்து வருதுன்னா சப்ளைல இருந்து வருது. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. அப்போ ஒரு பேராமீட்டர் லைன்ல வந்துட்டு அட்மிட்டன்ஸ்ங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா லைன்ல எவ்வளவு கரண்ட் வந்துட்டு அட்மிட் ஆகுது, எவ்வளவு கரண்ட் அட்மிட்னா பாஸ் ஆகுது, அட்மிட் பண்றோம்னு சொல்றோம்ல. அப்ப இது எவ்வளவு கரண்ட் அட்மிட் ஆகுது, எவ்வளவு பாஸ் ஆகுது. எதுக்காக இது நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒய் பேராமீட்டர் இஸ் நத்திங் பட் 1 டிவைட் பை Z. கண்டிப்பா லைன்ல என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரியாக்டன்ஸ் இருக்கும், தட் இஸ் இண்டக்டன்ஸ் இருக்கும். இண்டக்டன்ஸ்ல என்ன இருக்கும்? இது ரெசிஸ்டன்ஸ்.
எல்லுக்குள்ள என்ன இருக்கும் எக்ஸ்எல். சரிங்களா, எல் இருக்கு அப்படின்னா இண்டக்டன்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் எக்ஸ்எல். எக்ஸ்எல் யூனிட் ஓம். அப்ப இதுல கண்டிப்பா கரண்ட் ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகும்போது ஐ இன்டு எக்ஸ்எல். சரிங்களா, ஐ இன்டு எக்ஸ்எல் ஓம்ஸ்ல ஐ இன்டு எக்ஸ்எல்னா வோல்டேஜ் டிராப் இன் இண்டக்டர். அதே மாதிரி ஐ இன்டு ஆர் வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் ரெசிஸ்டர். ரெண்டு சேர்த்தா இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது. அப்ப சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கொடுப்பீங்க, இங்க டிராப் ஆயிட்டு ரிமைனிங் வோல்டேஜ் தான் இங்க வரும். அப்போ வோல்டேஜ் ரிசீவிங் எண்ட்ல கம்மியா போகுது அப்படின்னா உங்களுக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா, பி ஈக்குவல் டு வி இன்டு ஐ. சரிங்களா, அப்ப லோடுக்கு பவர் எவ்வளவு கன்சியூம் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இங்க லோடு வந்துட்டு இப்படி ஒரு ரெசிஸ்டிவ் லோடு இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு லோடு இங்க இருக்குன்னு வச்சுங்க, சப்ளை கொடுக்குறேன் விஎஸ், இங்க ஐஎஸ் போகுது. இந்த வோல்டேஜ்னால சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது, கரண்ட் ஐஎஸ் போகுது. இந்த கரண்ட் இதுல பாஸ் ஆகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இல்ல ஒரு ரியாக்டன்ஸ்ல, சரிங்களா, ஒரு இம்பிடன்ஸ்ல ஏதாவது ஒரு இதுல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், கரண்ட்டும் எடுத்துக்கும் பாஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகுது, இம்பிடன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகுது, ரியாக்டன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா வோல்டேஜ் என்ன ஆகும், டிராப் ஆகும். டிராப்னா வோல்டேஜ் எடுத்துக்கும். இது ஒரு லேம்ப்னு கூட வச்சுக்கோங்க, பல்பு. சரிங்களா, அப்ப லேம்ப்ல கரண்ட்டும் பாஸ் ஆகுது, அந்த ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க, அதுல கரண்ட் பாஸ் ஆகும்போது வோல்டேஜும் டிராப் ஆகும். அப்ப கரண்ட்டும் பாஸ் ஆகுது, வோல்டேஜும் டிராப் ஆகுது, ரெண்டு சேர்ந்து என்னது பவர். ஸோ பி ஈக்குவல் டு வி இன்டு ஐ. அப்போ வோல்டேஜ் அதிகமா டிராப் ஆகுது, கரண்ட் அதிகமா பாஸ் ஆகுதுன்னா பவர் கன்சப்ஷன் அதிகமா இருக்கும், பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். அப்ப பவர் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் போத் கரண்ட் அஸ் வெல் அஸ் வோல்டேஜ். சரிங்களா, அப்ப கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா வோல்டேஜ். கரெக்ட் தானே, ரைட். அப்ப வோல்டேஜ் இங்க பாருங்க, ரைட். அப்ப இந்த லைன்ல வந்துட்டு இந்த அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. இதெல்லாம் எதுக்காக நம்ம அனலைஸ் பண்றோம், நம்மளுக்கு லைன்ல என்ன தெரியும்னு சொல்லிச்சு, இம்பிடன்ஸ். லைன்ல என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்ப இம்பிடன்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அட்மிட்டன். இன்வர்ஸ் வச்சுன்னா அட்மிட்டன்ஸ். அப்போ உங்களுக்கு அட்மிட்டன்ஸ் அதிகமாயிட்டே போகுது லைன்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மெஷர் பண்ணாதான் நம்ம டைரக்டா கூட சொல்லலாம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், கரண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா அட்மிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். நீங்க இது மாதிரி படிச்சிருப்பீங்க, V ஈக்குவல் டு ஐ இன்டு இசட். இசட் எப்படி எழுதலாம் நீங்க அப்படின்னா V ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், ரைட். ஸோ V ஈக்குவல் டு ஐ இன்டு இசட் எப்படி எழுதலாம், அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிங்க, 1/y எழுதலாம் அட்மிட்டன்ஸ். அப்ப இதை அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அட்மிட்டன்ஸ் ஈக்குவல் டு ஐ டிவைட் பை வி. அப்ப அட்மிட்டன்ஸும் கரண்ட் என்ன ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப அட்மிட்டன்ஸ் அதிகமாகுதுன்னா கரண்ட் அதிகமா போகுதுன்னு. சரிங்களா, கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், தியரி அட்மிட்டன்ஸ் அதிகமாச்சுன்னா லாஸ் எப்படி இருக்கும், சரிங்களா, இது மாதிரி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ அப்ப இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின் தான். அப்ப அட்மிட்டன்ஸ் அதிகமாகுதுன்னா கண்டிப்பா என்ன ஆகும், உங்களுக்கு கரண்ட் அதிகமாகுதுன்னு இருக்கும். கரண்ட் அதிகமா போகுதுன்னா உங்களுக்கு பவர் லாஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும், I ஸ்கொயர் இன்டு ஆர். ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா பவர் லாஸ். பவர் லாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ரெசிஸ்டன்ஸ், நாட் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா, ரைட். அப்ப கரண்ட் அதிகமாகுது. அப்ப கரண்ட் அதிகமாகுதுன்னா என்னது, கண்டிப்பா அந்த லைன்ல கரண்ட் அதிகமாகுதுன்னா ஹீட் ஆகும். ஹீட் வந்து ஒன் டைப் ஆஃப் லாஸ் தானே, அதான் பவர் லாஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட்னால உங்களுக்கு பவர் லாஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் பாய்ச்சினாவே ஹீட் ஆகும், ஹீட்னால ஹீட் வந்து ஒன் டைப் ஆஃப் லாஸ் தானே, அது வந்துட்டு பவர் லாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப பவர் லாஸ் அதிகமா ஆகுது அப்படின்னா, சரிங்களா, சென்டிங் இன் இன்புட் பவர் நான் அதிகமா கொடுக்குறேன், பட் லைன்ல சென்டிங் இன் கொடுக்குறேன், லைன்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ல பவர் லாஸ் அதிகமாயிடுது. சரிங்களா, அப்ப லோடுக்கு எப்படி போகும் பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் போகும். அப்ப பி அவுட்புட் கம்மியா இருக்கும். கரெக்டுங்களா, அப்ப எஃபிஷியன்சினா என்னது, அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர். அப்ப அவுட்புட் கம்மி ஆகுதுனாவே இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எஃபிஷியன்சி கம்மி. சரிங்களா, அப்ப எஃபிஷியன்சி கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும், உங்களுக்கு எஃபிஷியன்சியும் பவர் ஃபேக்டரும் உங்களுக்கு டைரக்ட்லி, இது அதிகமாகுதுன்னா இது அதிகமாகும், அப்ப இது கம்மினா இது கம்மி. ஸோ இது மாதிரி ரிலேஷன்ஸ் வச்சு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரி, ரைட், ரொம்ப அதிகம் போக வேண்டாம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஒய் பேராமீட்டர்னா என்ன சொல்லிச்சு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். சரிங்களா, அப்போ ஒய் பேராமீட்டருக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், கரண்ட் தானே சொல்லலாம். ஒய் தான் மேக்சிமம், என்ன பேராமீட்டர் கொடுத்துருவானோ அதான் மேக்சிமம். கண்டுபிடிக்கிறது தான் மேக்சிமம். எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கிறது என்னவா நீங்க கண்டுபிடிக்கணும், மேக்சிமம் மினிமம். நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கிறது அப்படின்னா மேக்சிமம் தான் நம்மளுக்கு எதிர்பார்க்கணும் எப்பயுமே. அப்ப இங்க நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ஒய் பேராமீட்டர். அப்போ ஒய் மேக்சிமம் கிடைக்கும். அப்போ ஒய் பேராமீட்டர் மேக்சிமம் இருக்குன்னா உங்களுக்கு ஒய்யும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது மேக்சிமம் அப்படின்னா கரண்ட் அதிகம்.
கரண்ட் அதிகம்னா இது என்னது? கரண்ட் எதுல அதிகமா இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். சரிங்களா? சோ அப்போ ஒய் பேராமீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் பேராமீட்டர். சரிங்களா? ஷார்ட் சர்க்யூட் பேராமீட்டர் ஆர் அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸ் சொல்லலாம், சிம்பிள். அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர். ஓகேங்களா? ரைட். சரிப்பா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போ அட்மிட்டன்ஸ்னா நத்திங் பட் y is directly proportional to i. ஐனா எதுல இருக்குன்னா, சரிங்களா, i மேக்ஸிமம் அப்படின்னா எதுல இருக்குன்னா ஷார்ட் சர்க்யூட். சரிங்களா? ஸோ அப்போ 2 போர்ட்னா உங்களுக்கு என்னது? இன்புட், சென்டிங் அண்ட் ரிசீவிங். இங்க என்ன சொல்லிச்சு? ஐ தான் பேஸ் பண்ணிருக்கு. அட்மிட்டன்ஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஐ கரண்ட். ஸோ அப்போ i1 எழுதுங்க, i2 எழுதுங்க. சரிங்களா? அங்க எழுதுன மாதிரியே, சரிங்களா, அந்த மேட்ரிக்ஸ் 2 சென்டிங் இருக்கு, ரிசீவிங் இருக்கு, 2 லைன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ y11 எழுதுங்க. இது எப்பயுமே y12, இது y21, இது வந்துட்டு y22. ஸோ இப்படி இருக்கும். அப்ப இங்க i1 ஆல்ரெடி எழுதியாச்சுன்னா i1னால என்ன இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே 1 வருதுன்னா அந்த 1 தான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணும். i1 i2 கரண்ட் ஆல்ரெடி 2 வந்துருச்சு. அப்ப என்ன இருக்கும்? இங்க வோல்டேஜ் தான் வரும். இங்க i1 வந்துருச்சுன்னா அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும்? v1. அப்ப 3 டேர்ம் வந்துருச்சுன்னா இந்த ரிமைனிங் என்ன இருக்கு? v2. அப்ப இங்க என்ன இருக்குதோ அதே தான் இங்கே எழுத போறீங்க, v1 v2 பிளஸ் பிளஸ். இதான் ஈக்குவேஷன். அப்ப நீங்க y11 கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா y11 ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 ஆகும். கரெக்டுங்களா? அப்ப y11 ஈக்குவல் டு i1 டிவைட் பை v1. அப்ப அடுத்து என்னன்னு வரும் உங்களுக்கு? v2 ஈக்குவல் டு 0. v2 என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி சைடு ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் அவுட்புட் டெர்மினல். சரிங்களா? அப்போ வோல்டேஜ் எப்ப 0 ஆகும்? சரிங்களா? இப்போ ஒரு லைன் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட், இந்த இடத்துல ஒரு வோல்ட் மீட்டர் போட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வோல்டேஜ் இருக்கும். இதே நீங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மேக்ஸிமம். கரெக்ட் தானே? கரண்ட் மேக்ஸிமம். அப்ப அந்த இடத்துல வோல்டேஜ் என்ன இருக்கும்? அதெல்லாம் ப்ரூஃப் பார்த்துருக்கும். வோல்ட் கரண்ட் மேக்ஸிமம் அப்படின்னா வோல்டேஜ் 0. கரெக்ட் தானே? நம்ம ப்ரூஃப் இதெல்லாம் பார்த்து எப்படி வந்து பார்த்தோம். ரைட் ரைட். அப்ப இது எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டா ஓபன் சர்க்யூட்னா அட்மிட்டன்ஸ் இஸ் நதிங் பட் ஷார்ட் சர்க்யூட். அப்ப ஷார்ட் சர்க்யூட் அட்மிட்டன்ஸ். சரிங்களா? இன்புட் அட்மிட்டன்ஸ் கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஷார்ட் சர்க்யூட் இன்புட் அட்மிட்டன்ஸ் அட் 4 to 1. எப்படி வேணாலும் கேட்கலாம் சென்டென்ஸ். உங்களுக்கு கான்செப்ட் இருந்தா ஓகே. 1 அப்படின்னா 4 to 1. சரிங்களா? இல்லைன்னா இன்புட் அட்மிட்டன்ஸ். சரிங்களா? இன்புட் அட்மிட்டன்ஸ் இல்லைன்னா டிரைவிங் பாயிண்ட். இந்த 1 1 2 2 இது எல்லாமே செல்ஃப் மேட்ரிக்ஸ். அதனால டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ். சரிங்களா? டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ் அட் 4 to 1. 2 2னா என்ன வரும்? டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ் அட் 4 to 2. இதே y12 அப்படின்னு கேக்குறாங்கன்னா என்ன வரும்? y12 அப்படின்னா 1ல இருந்து 2க்கு டிரான்ஸ்பர் ஆகுது அட்மிட்டன்ஸ். சரிங்களா? சென்டிங் எண்ட்ல இருந்து ரிசீவிங் எண்ட். அப்ப டிரான்ஸ்பர் அட்மிட்டன்ஸ். சரிங்களா? வித் என்ன வோல்டேஜ் v கொடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் v2 ஈக்குவல் டு 0னா வித் செகண்ட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட். v2 ஈக்குவல் டு 0னா செகண்ட் போர்ட் ஆர் அவுட்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட். இது மாதிரி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எப்படி மேக் பண்றது தெரியும். சரி ஓகே. ஸோ இசட்னா ஹச் பேராமீட்டர், ஜி பேராமீட்டர் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? பேராமீட்டர்ஸ்ல ஜி பேராமீட்டர், ஏபிசிடி பேராமீட்டர், டி டிரான்ஸ்மிஷன் லைன். சரிங்களா? ஏபிசிடி பேராமீட்டருக்கு இன்னொரு நேம் செயின் பேராமீட்டர், அதுக்கு இன்னொரு நேம் டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர். இது மாதிரி நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இசட் பேராமீட்டர், ஒய் பேராமீட்டர் மட்டும் இந்த இதுல பார்ப்போம். ரைட். ஸோ ஒரு சம் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். ஸோ எப்பயுமே 1.5 hour செக்ஷன் தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாஸ் இதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 hour செக்ஷன் அது மாதிரி போடும். சரிங்களா? ஃபைண்ட் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்ல நம்ம எப்பயுமே 1.5 hour செக்ஷன். சரிங்களா? 1 டேக்கு வந்துட்டு 2 classes அப்படி போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதுக்காக உங்களுக்கு ஒரு 1/2 hour மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ ஃபைண்ட் த ஒய் அண்ட் இசட் பேராமீட்டர். ஃபைண்ட் த y and z parameter for the simple network. சரிங்களா? as shown in the figure. சரிங்களா? ரைட். ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா z1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? இதுதான் டயக்ராம், சிம்பிளான டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 டேஷ் அப்படிங்கிறது இன்புட் போர்ட், 2 டேஷ் அப்படிங்கிறது அவுட்புட் போர்ட். சரிங்களா? ஃபைண்ட் ஒய் பேராமீட்டர் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா தனித்தனியா கேட்பாங்க. நான் உங்களுக்கு கம்பைண்டா கொடுத்துறேன். ஒய் பேராமீட்டர் மட்டும் கேட்பேன். ஃபைண்ட் த ஒய் பேராமீட்டர் ஃபார் த சிம்பிள் நெட்வொர்க், ஒரு சிம்பிளான நெட்வொர்க். இல்லைன்னா இதே சம்முக்கு இசட் பேராமீட்டர் மட்டும் கேட்பாங்க. சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதே மாதிரி இதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சிம்பிளா உங்களுக்கு ஷார்ட்கட்ல தான் நான் எடுக்கிறேன். இசட் பேராமீட்டர், சரிங்களா, இஸ் ஆல்வேஸ், ஒரு டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருக்காங்கன்னா இசட் பேராமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டி நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டி நெட்வொர்க்னா டைரக்டாவே இப்படி எழுதிடலாம், ஆன்சர் ட்ரிக்ஸ் இதெல்லாம். அடுத்தது ஒய் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அது என்னன்னா பை நெட்வொர்க்கா இருக்கும். சரிங்களா? பை நெட்வொர்க்னா என்னதுன்னா இங்க ஒரு இம்பிடன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சும்மா ஒரு இதுக்காக வரும், இப்படி கொடுத்துருப்பாங்க இந்த ஷேப்ல, ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே போட்டு காமிச்சிடலாம். சரிங்களா? இப்படி கொடுத்துருப்பாங்க, இதுதான் பை நெட்வொர்க். சரிங்களா? இப்படி கொடுத்துருப்பாங்க. இது சென்டிங் அண்ட் 1 டேஷ், இது 2 டேஷ். டி நெட்வொர்க்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இங்க கொடுக்குறேன், இப்படி இருக்கும். சரிங்களா? இது 1 டேஷ், 2 டேஷ். இது பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு டி ஷேப்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பை ஷேப்ல இருக்கும். இது மாதிரி டி ஷேப்ல கொடுத்தாங்கன்னா நீங்க டைரக்டா இசட் பேராமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி பை நெட்வொர்க் கொடுத்துருவாங்கன்னா டைரக்டா நீங்க ஒய் பஸ் கண்டுபிடிச்சலாம், ஒய் பஸ் மேட்ரிக்ஸ். சரிங்களா? சப்போஸ் எனக்கு டி நெட்வொர்க் கொடுக்கல, பை நெட்வொர்க் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை நெட்வொர்க்ல இருந்து நீங்க ஒய் பஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா இசட் பஸ் வந்துடும். இதுக்கு நீங்க ஃபார்முலாலும் நீங்க யூஸ் பண்ணாங்க, ஏன்னா ஃபார்முலா வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபார்முலாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்பயுமே ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, எப்பயுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. சரிங்களா? ரைட், ஃபார்முலா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணாதீங்க, என்ன மறக்கும் கண்டிப்பா. அதனால இப்ப நீங்க பை நெட்வொர்க்ல இருந்து ஒய் பஸ் கண்டுபிடிச்சு இசட் பஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா டைம் எடுக்கும். இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த பை நெட்வொர்க்கை டைரக்டா இதை பார்த்தா டெல்டா மாதிரி இருக்கும் பாக்குறது, கரெக்டுங்களா? இதை நீங்க இதை பார்த்தா ஸ்டார், அப்ப டெல்டாவா ஸ்டாரை சிம்பிளா மாத்திடலாம். அப்படியே நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ண அவசியம் இல்லை, டைரக்டா பண்ணிடலாம். சரிங்களா? ரைட், இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்தேன் கண்டிஷன். சம் இன்னும் ஃபர்தர் நிறைய பார்ப்போம் இதுல. ஜஸ்ட் இப்போ ஒரு 2 சம்ஸ், இந்த சம் மட்டும். ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒய் பஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த சம்முக்கு ஒய் பஸ்ல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 0 0 0 0. அப்ப புரியுதுங்களா? நான் ஆப்ஷன்ஸ் எழுதல, டைரக்டாவே நான் சம் சால்வ் பண்ணிடுறேன், டைம் இல்லை அதனால. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நான் ஒய் பஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த இது ஒய் பஸ் கண்டுபிடிக்கிறேன், ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இது வந்துட்டு என்ன இருக்கு, என்ன நெட்வொர்க்கா இருக்கணும்னு சொன்ன பை நெட்வொர்க்கா இருக்கணும். சரிங்களா? இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு 2 பேரலல் லைன் மாதிரிதான் இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க இது என்னவா மாத்தணும் அப்படின்னா பை நெட்வொர்க்கா மாத்தணும். சரிங்களா? அப்ப பை நெட்வொர்க்கா இருக்குன்னா என்ன, எப்படி மாத்தலாம்? பை நெட்வொர்க்கா இருந்ததுன்னா எப்படி மாத்தலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Z1 இருக்குல்ல, இந்த Z1 நான் அப்படியே எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறேன். சரிங்களா? இருக்கிறது நான் அப்படியே டிராப் பண்ணுறேன். இங்கே Z1 இருக்குங்களா, ஆனா என்ன நெட்வொர்க்கா இருக்கணும், பை நெட்வொர்க். அப்ப சென்டர்ல இந்த இது இங்க வந்துருச்சு. அப்ப பை நெட்வொர்க்னா இங்க இது ஒரு டேர்ம் இங்க இருக்கும், கரெக்ட் தானே? சும்மா நான் ரெசிஸ்டன்ஸோ இல்ல இண்டக்டர் எது வேணா இருக்கலாம், நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா இம்பிடன்ஸ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ். இது 1 டேஷ், இது 2 டேஷ். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு சம் இது இருக்கு. ஆனா இங்க ஜென்ரலா பார்க்கும்போது இது Z1 வச்சுங்க, இது Z2 கூட வச்சுங்க, இது Z3, உங்க நேம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எதுவுமே மென்ஷன் பண்ணா கூட அது உங்களுடைய கன்வீனியன்ட். இப்ப செக் பண்ணி பாருங்களேன், இங்க கண்டிப்பா Z1 இருக்கு, அப்ப சம் வேல்யூ இருக்கு, லைன்ல சம் இம்பிடன்ஸ் இருக்கு. பட் இன்புட் சைட்ல இந்த இடத்துல ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. கனெக்ட் ஆயிருக்கா சர்க்யூட்ல? 1 அப்படின்னா ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்லை, ஓப்பன்ஸ் இருக்கு. 1க்கும் இந்த சைட்ல பை நெட்வொர்க் இந்த இது கனெக்ட் பண்ணிக்கலாம், இது பாத்தீங்கன்னா ஓப்பனாவே இருக்கு. அப்ப ஓப்பன்னா என்ன மீனிங் ஆக்சுவலா? ஓப்பன் சர்க்யூட்ல நல்லா கவனிங்க, இது இம்பிடன்ஸ் தான், மறந்துடாதீங்க. கொடுத்துருக்கிறது இசட், அப்ப இம்பிடன்ஸ் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது எல்லாம் இது எல்லாமே இம்பிடன்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இது என்ன சர்க்யூட்னு இந்த சைட்ல இருக்குல்ல இம்பிடன்ஸ், இது என்ன சர்க்யூட் ஆக்சுவலா? ஓப்பன் சர்க்யூட். இந்த சைடு ஒண்ணு இருந்திருக்கும், பட் அது என்னவே கொடுத்துட்டாங்க, ஓப்பனாவே கொடுத்துட்டாங்க.
அப்போ ஓப்பன் சர்க்யூட்ல என்னது இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? ஓப்பன் சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் என்ன வரும் பார்த்துருக்கோம். ஓப்பன் சர்க்யூட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? இசட் பஸ்க்கு இன்னொரு நேம் ஓப்பன் சர்க்யூட் பேராமீட்டர். ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் 0, கரெக்டுங்களா? அப்ப இசட் ஈக்குவல் டு வி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, வி டிவைட் பை ஐ. அப்ப ஐ ஈக்குவல் டு 0 பாத்தீங்கன்னா எனிதிங் டிவைட் பை 0 இன்ஃபினிட்டி, கரெக்டுங்களா? அப்ப இது ஓப்பன் சர்க்யூட் தானே. ஓப்பன் சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டி. அப்ப இந்த இடத்துல Z2 இன்ஃபினிட்டி. அப்ப இந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட்னா Z3 உங்களுக்கு என்னதான் இன்ஃபினிட்டி. இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு இருக்கு. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? ஒய் பஸ் கேக்குறாங்க. அப்ப ஒய் பஸ் எப்படி எழுதலாம்? ஜென்ரலா ஒய் பஸ் எப்படி எழுதலாம்னா இங்க எழுதுறாங்க. சோ ஒய் பஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1 டிவைட் பை Z, சரிங்களா? எப்படி ஒய் எப்படி ஃப்ரேம் பண்ணினா 1 டிவைட் பை ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். நான் இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், சரிங்களா? சிம்பிள் தான் சம்ம, சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்க என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது y11, சரிங்களா? y11, y12, y21, y22 இப்படி இருக்கும் மேட்ரிக்ஸ். அப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த செல்ஃப் மேட்ரிக்ஸ் எல்லாமே பிளஸ்ல தான் வரும் அட்மிட்டன்ஸ் பொறுத்த வரலாம், சரிங்களா? ரைட். இந்த ஆஃப் டயகனல் இருக்கு பாத்தீங்களா, மீதி எல்லாமே 1 1 2 2 3 3 4 4 இதை விட்டுட்டு மீதி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, 1 2 1 3 1 4 ஆஃப் டயகனல் இருக்குல்ல, இது எல்லாமே அட்மிட்டன்ஸா இருந்ததுன்னா மட்டும் மைனஸ் போடும், சரிங்களா? அதுக்கு ரீசன் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ரைட். ஸோ -1 2 இங்க -y21, ரைட். இப்போ நீங்க செக் பண்ணுங்க, y11 அப்படின்னு என்ன எழுதலாம்? y11 என்னது? இந்த நெட்வொர்க்ல இந்த இடத்துல, ரைட், இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுங்க. 1 டெர்மினல்னா இதானே, இது 2 டெர்மினல், சரிங்களா? அப்போ 1 இது வந்துட்டு நல்லா கவனிங்க, இங்க என்ன 1 இருக்கு, இங்க எதுவுமே நெட்வொர்க் எதுவுமே இம்பிடன்ஸ் இல்ல. அப்ப இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே இங்க வந்துடும். இங்க 2 இருக்குன்னா இங்க எதுவுமே நெட்வொர்க் இல்ல, இந்த பாயிண்ட் 2ங்கிறது இங்க வந்துடும். அப்ப 1ல கை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த லைன், இந்த லைன்ல Z1 இருக்கு, இந்த லைன்ல Z2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நம்ம அட்மிட்டன்ஸ் தானே எழுத போறோம். y1 வந்துட்டு y11ங்கிறது அட்மிட்டன்ஸ் தானே. அப்ப Z1 இங்க நல்லா கவனிங்க, இந்த 1ங்கிற பாயிண்ட்ல கையை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இந்த லைன்ல பாருங்க, இதுல எதுவுமே இல்ல, சரிங்களா? அடுத்தது இந்த லைன் பாருங்க, y11 இதுக்கு இந்த பாயிண்ட் நோடுல இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல பாருங்க, இதுல என்ன இருக்கு? Z1. அப்ப அட்மிட்டன்ஸ் தான் நம்ம எழுத போறோம். கொடுத்துருது இம்பிடன்ஸ். அப்ப எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை Z1 பிளஸ் இது 0 தானே ஆக்சுவலா, அது 0. இந்த லைனு இன்னும் இது இருக்குங்களா, நீங்க இன்ஃபினிட்டின்னு போட்டுற கூடாதுங்க, சரிங்களா? இங்க இன்ஃபினிட்டின்னு போடுறோம். அப்ப Z2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா, அப்ப எப்படி வரும் உங்களுக்கு? 1 டிவைட் பை இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும், சரிங்களா? அப்ப இது முடிஞ்சது 0, சரிங்களா? இந்த டேர்ம் இது ஆக்சுவலா 1 டிவைட் பை 0ன்னு போட்ட கூடாது, இம்பிடன்ஸ் 0 தானே. இது என்னது ஆக்சுவலா ஷார்ட் மாதிரி இருக்கு. ஷார்ட் சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் என்னது உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லைன்னா எதுவுமே கொடுக்கல ஆக்சுவலா, இங்க எதுவுமே இல்லை. இந்த 1ங்கிற டெர்மினல் இங்க வந்தது. அப்ப இதுவும் மட்டும் தான் கனெக்ட் ஆகும், அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 1 டிவைட் பை Z1 பிளஸ் 1 டிவைட் பை Z2. அப்போ Z1 வேல்யூ தெரியாது, அதனால 1 டிவைட் பை Z1 பிளஸ் இந்த Z2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை Z2 ஓட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. அப்ப இதனுடைய அட்மிட்டன்ஸ் இங்க இருக்கு, இதனுடைய அட்மிட்டன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுங்க. y12னா 1க்கும் 2க்கும் என்ன காமனா இருக்கு? ஸோ அப்போ 1 டிவைட் பை Z1. அடுத்தது y21னா 21னாலும் 12னாலும் சேம் தான். அப்போ -1 டிவைட் பை Z1. y22னா 2ங்கிற பாயிண்ட்ல கை வச்சுங்க. இந்த லைன் இதுல என்ன இருக்கு? ஸோ 1 டிவைட் பை Z1 பிளஸ் 1 டிவைட் பை இன்ஃபினிட்டி, சரிங்களா? அப்ப இதை கம்ப்ளீட் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். அப்ப கம்ப்ளீட் பண்ணா என்ன வருது? ஒய் பஸ் அப்படின்னா ஒய் பஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 டிவைட் பை Z1 மைனஸ் 1 டிவைட் பை Z1. கரெக்ட் தானே? செக் பண்ணி பாருங்க. இது 0 ஆயிடும். இதுவும் என்னதான் உங்களுக்கு? -1 டிவைட் பை Z1, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 1 டிவைட் பை Z1. சிம்பிள் கொஸ்டின் தான், சரிங்களா? இதுதான் ஆன்சர். இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நீங்க இதுல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, Z1க்கு இன்வர்ஸ் அப்படின்னா அட்மிட்டன்ஸுக்கு y1 போட்டுருவீங்க, அதாவது 1 பை Z1 போட்டுருவீங்க, கரெக்டா? 1 டிவைட் பை Z1.
இப்போ 1 1னா இதுல எங்க 1 இங்க எதுவுமே இல்லையே. சரிங்களா? அப்ப இங்க வச்சுட்டு இப்படி வருமா? நிறைய இந்த இடத்துல இப்படி ஃபுல்லா வருமா? இல்ல இந்த இடத்துல மட்டும் அட்மிட்டன்ஸ் கண்டுபிடிச்சனால இங்க எதுவுமே இல்ல. சோ இது மாதிரி கன்ஃபியூஸ். இது சிம்பிள் தான், சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ரைட். ரைட், நெக்ஸ்ட். இப்ப இதே சம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட் பஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒய் பஸ் பார்த்தோமா, ஒய் பஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு நீங்க இசட் பஸ்க்கு உங்களுக்கு தெரியும் ஒய் பஸ்ஸுக்கு இன்வர்ஸ். நான் இதையும் தனியா சால்வ் பண்ணலாம், டைம் ஆகும். ஸோ நான் டைரக்டாவே கொடுத்துறேன். இசட் பஸ் வந்துட்டு என்னது, ஒய் பஸ் ஃப்ரேம் பண்ணிருக்குன்னா அதுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஏன்னா இசட் ஈக்குவல் டு 1/z. சரி 1/y. இந்த ஒய் மேல வந்தோன்னா இன்வர்ஸ். அப்ப இதுக்கு நீங்க இன்வர்ஸ் போடுங்களா. ஸோ 1/z1 மைனஸ் 1/z1 இப்படிதான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஒய் பஸ். இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்வர்ஸ்னா 2x2 மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் உங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க. கரெக்டா? ரைட். ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கலாம். இன்வர்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. நான் எழுதுறேன்பா இந்த இடத்துல. பெண்ணு கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ இசட் ஈக்குவல் டு இப்படிதானே கொடுத்துருக்காங்க, இப்படிதானே இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஏ, அந்த ஒய்ங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. இசட் பஸ் கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஒய்ங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ இன்வர்ஸ் உங்களுக்கு ஏன்னு தானே தெரியும், அதனால. ரைட். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ். அப்ப ஏ இன்வர்ஸ் என்னது உங்களுக்கு, அட்ஜாயிண்ட் ஏ டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஏன்னு படிச்சிருக்கீங்க. அப்ப அட்ஜாயிண்ட் ஏ என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, இது ஏனே வச்சுங்க. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ 1/z1 1/z1. இது ரெண்டையும் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இது ரெண்டோடைய சைன் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் அந்த பிளஸ், பிளஸ் அந்த மைனஸ், அது மாதிரி. அப்ப இது ரெண்டையும் இங்க இருக்கிறது இங்க போட்டேன், இங்க இருக்கிறது இங்க போட்டேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட். ஸோ அப்ப இது ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு, 1/z1 1/z1. கரெக்டுங்களா? ரைட். இது அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும் இதுக்கு, டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/z1² மைனஸ் 1/z1². கரெக்டுங்களா? 1/z1 இன்டு 1/z1 1/z1². மைனஸ் ஆஃப் இது போட்டீங்கன்னா அப்ப 0ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்ப அட்ஜாயிண்ட் ஏ வந்துட்டு இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒவ்வொரு டேர்முக்கும் இது டிவைட் பை 0, இது டிவைட் பை 0, இது டிவைட் பை 0. சரிங்களா? அப்ப என்ன வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/0. அட்ஜாயிண்ட் என்னது 1/z1 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 இப்படி இருக்கும். அப்ப இந்த டிவைட்ல 0 இருக்குல்ல, அப்ப இங்க என்ன வரும், ஒவ்வொரு டேர்முக்கும் டிவைட்ல இந்த 0 இன்டு 0 1/0 இன்டு 0 அப்படி வரும். கரெக்ட் தானே? இல்லைன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டேர்ம் என்னதான் இருந்தாலும் 1/0 இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி anything அந்த இன்ஃபினிட்டி. ஸோ அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன வருது, ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன வரும், இது இங்க போகும், இந்த 0 இதுக்கும் அப்ளை ஆகும், இந்த 0 இப்ப இன்ஃபினிட்டி 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 இன்ஃபினிட்டி, இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்ப இந்த கிவன் ப்ராப்ளத்துக்கு நல்லா கவனிங்க. கிவன் ப்ராப்ளத்துக்கு இசட் பஸ்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒய் பஸ் இது மாதிரி. அப்ப நிறைய பேர் இந்த ஆப்ஷன் நீங்க போட மாட்டீங்க. ஸோ ஏதோ வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு வேல்யூ போட்டுருவீங்க. சரிங்களா? அப்ப இதுதான் கரெக்ட். எல்லாமே இன்ஃபினிட்டி. இல்லைன்னா ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். ஸ்டேட்மெண்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இசட் பஸ் மேட்ரிக்ஸ் வந்துட்டு கேன் எக்ஸிஸ்ட், இசட் பஸ் மேட்ரிக்ஸ் does not exist. இப்ப இது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி we can't find the value find out பண்ண முடியாது. அப்ப z bus matrix for the given network is not exist. அப்ப z bus வந்துட்டு not exist, cannot exist. so இதுதான் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரைட். ஸோ அவ்வளவுதான். இது ஒரு நிறைய மாடல் இருக்கு. சரிங்களா? ஃபர்தரா நம்ம எடுப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சொன்ன பாத்தீங்களா இந்த டி நெட்வொர்க் பை நெட்வொர்க்ன்ட்டு அதுல வேணா ஒரு சம் பார்ப்போம் சிம்பிளா. எப்படி ஒரு டி நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டைரக்டா எப்படி எழுதுறது, ஒரு பை நெட்வொர்க் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி எழுதுறது, ரைட்? ஸோ ஃபைண்ட் த z parameter, find the z parameters of the given diagram or network. So for example இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது 1 dash 2 dash சரிங்களா. இது ஒரு 1 ohm, ஏதோ ஒரு வேல்யூ வச்சுங்க, 8 ohm, இது 7 ohm, இது மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இசட் பேராமீட்டர் கேட்கலாம், இல்லைன்னா Z11 Z22 ஸ்பெசிஃபைடா கேட்கலாம். இப்போ இது நீங்க லூப் போட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணீங்கன்னா டைம் ஆகும் சரிங்களா. ரைட், இது என்ன நெட்வொர்க்னு யாராவது சொல்ல முடியுமா? இது என்ன நெட்வொர்க்? பாக்குறதுக்கு டி ஷேப் இருக்கு, டி நெட்வொர்க்கே கொடுத்துட்டாங்க. அப்ப டி நெட்வொர்க்கே கொடுத்துட்டாங்கன்னா இது என்ன பேராமீட்டர் டைரக்டாக அப்ளை பண்ணுவாங்க, இசட் பஸ். இசட் பேராமீட்டர் வந்துட்டு வி கேன் ஃபைண்ட். இது பை நெட்வொர்க் ஆகுதுன்னா அதுவும் சிம்பிளிசிட்டி தான், ஒன்னு டி நெட்வொர்க்கா இருக்க போகுது, இல்லைன்னா பை நெட்வொர்க்கா இருக்க போகுது. 2 நெட்வொர்க் தான் 2 போர்ட்ல சரிங்களா. அதான் கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி இசட் பஸ்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒய் பஸ்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம் வித்தவுட் யூசிங் ஃபார்முலா தேவை சரிங்களா. ரைட், அப்ப இங்க இசட் பஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இசட் பஸ் பேராமீட்டர் என்ன வரும்? Z11 2, இது என்னது உங்களுக்கு எத்தனை லூப் இருக்குன்னு பாருங்க. இது 1, இசட்னா லூப் எடுப்பீங்க சரிங்களா. ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்னா இசட் பஸ்னா ஓப்பன் சர்க்யூட் சரிங்களா. ஓப்பன் சர்க்யூட்ல வோல்டேஜ், அப்போ வோல்டேஜ்னா கேவிஎல். கேவிஎல்ன்றது லூப். எத்தனை லூப் இருக்குது? இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் Z11 Z12 Z சரிங்களா 21 Z22. அதே நீங்க ஒய் பஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒய்னானது கரண்ட்னா கேசிஎல், கேசிஎல் நோடு. அப்ப எத்தனை நோடல் இருக்குதோ அத்தனை கிராஸ் மேட்ரிக்ஸ். ரைட், ஏன் எல்லாமே பிளஸ் போட்டிருக்கேன்? அட்மிட்டன்ஸ் மட்டும் தான் இங்க சைன் சேஞ்ச் ஆகும், அதுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ரைட், அப்ப Z11 என்னது? ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய அந்த மெஸ் அனலைஸ் பண்ணுங்க, அதேதான். Z11 ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ். அப்ப 1 + 8 என்னது? 9. Z12 அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு என்ன காமனா இருக்கு? 8 சரிங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். இங்க நீங்க போயிட்டு கரண்ட் டைரக்ஷன் எல்லாம் போட்டுக்கூடாது, உங்களுக்கு புரியறதுக்காக இது ஃபர்ஸ்ட் லூப் செகண்ட் லூப்னு போட்டேன். டவுட் வந்துன்னா இந்த நீங்க இதெல்லாம் போடாதீங்க, சொல்ல புரியுதுங்களா. கரண்ட் டைரக்ஷன் போயிட்டு மைனஸ்னு போட்டுக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். காமன் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமன் என்ன இம்பிடன்ஸ்னா 8. 1-2 2-1 சேம் தான் 8. Z22 இது செகண்ட் லூப், அப்ப இதுல கூட இம்பிடன்ஸ் இது 7, இது 8 + 7 எவ்வளவு? 50. இது ஆன்சர் சரிங்களா. சப்போஸ் இது வந்துட்டு என்னது? Z12 மட்டும் கேக்குறாங்கன்னா 8, அப்ப 8 ohm தான் ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை போயிட்டு நீங்க V1 ஈக்குவேஷன் V2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணினா டைம் எடுக்கும். இதே மாதிரிதான் இசட் பஸ் பேராமீட்டர், ஒய் பஸ், ஏபிசிடி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ல தான் நீங்க போடணும் சரிங்களா. சும்மா நீங்க ஃபார்மை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைம் எடுக்கும் சரிங்களா. சரிப்பா, ஓகே. சரிப்பா, ஓகேப்பா. ஸோ இது வரல இருக்கட்டும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எக்ஸலன்ஸ் அகாடமி நியூ பேட்ச் வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச், அதாவது January 5th ஸ்டார்ட் பண்ணுது. January 5th 2022 ஃபார் த அப்கமிங் டிஎன்இபி சரிங்களா. அதுல எல்லாமே எலக்ட்ரிக்கல், டெக்னிக்கல், மேக்ஸ், பேசிக் சயின்ஸ் எல்லாமே கிளியர் கான்செப்ட் வித் எக்ஸ்பிளனேஷன், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா சரிங்களா. உங்களுக்கு டெமோ வீடியோ வந்துட்டு கேட்டிருந்தாங்க, அதனால யூடியூப்லயும் சம் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிப்போம். டிஎஸ்பி இது மாதிரி எக்ஸலன்ஸ் எஸ்ஓட டைப் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும் சரிங்களா. அந்த வீடியோஸ் பாருங்க, டெமோ கிளாஸ். வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. பெஸ்டா பண்ணி தரோம் சரிங்களா. கம்மிங் ஜனவரி, அதான் நெக்ஸ்ட் மந்த் நியூ இயர் 2022ல January 5th வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் சரிங்களா. ஆல்ரெடி 3 பேட்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு போகணும் சரிங்களா. சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ அப்கமிங் வீடியோஸ் ஏதாவது நீங்க வாட்ச் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. என் மீட்டிங் கொடுத்துறேன்.